வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, கோடீஸ்வர யோகம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் போனால் தான் எனக்கும் ஒரு ஆசை. சரி வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கோடீஸ்வர யோகம் யாருக்கு அப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இப்போது 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இருந்தால் தனபாகியாதிபதிகள் ஒன்று சேர்ந்துருந்தா கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். சரி, அது ஓகே, அது இருக்குது. லக்னத்திலேயே சுக்கிரனும் சனியும் ஒன்றா இருக்க பாருங்க. அது வந்து 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் லக்னத்தில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். அது ஒரு யோகமா. லக்னாதிபதியும் 10க்கு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிருக்கு பாருங்க. அதாவது லக்னாதிபதி 10ல் உச்சம், அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிருக்குது. அது ஒரு யோகமா. சரி, அதை விடுங்க. அது இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி குரு இருக்கணும். அதாவது குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி வந்து நல்லா இருக்கணும். இங்கே பாருங்கள், சூரியனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்குது. சரி, அது ஒரு யோகம். இப்போ குரு பார்வையில் சனி சுக்கிரன் இருக்குது பாருங்க. அதாவது ஆல்ரெடி 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் வந்து லக்னத்தில் இருக்கிறதே யோகம். இதில் 9ஆம் அதிபதி பார்வை கண்டி இருந்தால் இன்னும் அதிகமான யோகம். அதாவது 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலும் நல்ல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு வந்து பார்க்குது பாருங்க, லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குது பாருங்க, அது ஒரு யோகம். 9ஆம் அதிபதி பார்வை கிடைக்கிறது இல்லை, அது ஒரு யோகம். இன்னொன்று பாருங்க, லக்னாதிபதி லக்னத்தையும் பார்த்து குருவையும் பார்க்குது பாருங்க. செவ்வாய் வந்து லக்னத்தையும் பார்த்து, அதாவது லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து 10லிருந்து குருவையும் பார்க்குது பாருங்க. லக்னாதிபதி குரு இதில் இந்த திசையில், இந்த 4 திசையில் எந்த திசை கிராஸ் பண்ணாலும் அவங்க வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு யோகமான காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதாவது வேலைக்கு போனால் என்ன இருக்குன்னா, 10 வருஷம் வேலை செஞ்சால் கூட ஒரு கோடியை சம்பாதிக்க முடியாதுங்க. ஆனால் ஒரே ஒரு வருஷத்தில் 20 லட்சம் 30 லட்சம் எடுக்கிற ஜாதகமெல்லாம் இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான். இதை பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.